ஓட்ஸை வச்சு ஒரு சிம்பிளான ஹெல்த்தி டயட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கிறேன். 2 முட்டையும் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். இதில் ஓட்ஸ் எடுத்திருக்கிறேன். இந்த ஓட்ஸை இப்படி ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 6 கரண்டி அல்லது 5 கரண்டி ஓட்ஸ் எடுத்திருக்கிறேன். நான் லஞ்சுக்கு எடுக்கிறேன். இந்த சாப்பாடு 5 கரண்டி ஓட்ஸ் எடுப்பேன். வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் அதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம். அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு கேரட் எடுத்து அந்த ஸ்க்ரேப்பரில் துருவி எடுத்துக்கொள்ளுவோம். அதை துருவிட்டு அதையும் அந்த முட்டை மிக்சிங்குக்குள்ளே போடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள், உரைப்புக்காக தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். தேவையானக்கள் சேர்த்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி தேவையில்லை. நான் உரைப்புக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு ஃபோக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இதை அப்படியே கல்லில் ஊற்றியும் எடுக்கலாம். நான் கொஞ்சமாக பால் சேர்க்கிறேன். பால் அல்லது தண்ணியும் சேர்க்கலாம். ஒன்றும் சேர்க்காமல் அப்படியே தோசைக்கல்லில் போட்டும் எடுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அப்படி பால் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை திரும்பவும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் பாவிக்கிறேன். நான் எப்பயுமே முட்டை பொரிக்கிறதா இருந்தேன்னு என்ன இருந்தானே நல்லெண்ணெயெல்லாம் பொரிக்கிறேன். நான் இதுக்கும் நல்லெண்ணெய் தான் பாவிக்கிறேன். நல்லெண்ணெய் ஒரு 3 கரண்டி அப்படி விடுவோம். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெயை விட நல்லெண்ணெய் எவ்வளவோ நல்லது இருக்குது உடம்புக்கு. இப்போ கலந்து வச்சுருக்கிற ஓட்ஸ் மிக்சிங்கை இதுக்குள்ளே போடுவோம். நீங்கள் அப்படியே முட்டை பொரிச்செடுக்கிற மாதிரி பொரிச்செடுத்தாலும் சரி. நான் வறுத்தெடுப்பேன்ட்டு பார்க்குறேன். அதை நல்லா வறுத்தெடுப்பேன். முதல்ல அதை இந்த மாதிரி நல்லா பரப்பி விடுவோம். பரப்பி நல்லா பொரியட்டும். ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரைக்குள்ள அப்படியே அதை சில பேர் பிரட்டியும் போடலாம். நான் வறுக்க போடுறேன்னு சொன்னாந்தேனே, அதனால் இப்படி நல்லா கலந்து விடுவோம். உடைச்சி விட்டு நல்லா கலந்து விடுவோம். இது அவ்வளவுதான், அதோட முடிஞ்சுது. இதை இப்போ திரும்பவும் ஒருக்கா கலந்து விட்டுட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கொள்ளுவோம். அப்படியே பொடியாக நல்லா வந்திருக்கு. டயட்டில் இருக்கிறாக்களுக்கு இது ரொம்பவே நல்லது, நல்ல ஹெல்த்தியும் கூட. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிழமையில் ஒரு 4 தடவை வேண்டாலும் இதை எடுக்கலாம். இது கேரட்டில் மட்டும்தான் செய்யணுமெண்டு இல்லை, பீட்ரூட்டில், முள்ளங்கியில எல்லாம் செய்யலாம். எங்களுக்கு தயாராகிட்டுது. எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல? நான் தான் இன்றைக்கி லஞ்சுக்கு எடுத்துருக்கிறேன். நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு கோப்பியும் போட்டுட்டேன். நான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.